கிளாம்பாக்கத்தில் முழுமையான ஆம்னி பேருந்து சேவையை படிப்படியாக கொண்டு வருவோம் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அதுவரை மக்களின் நலன் கருதி கோயம்பேடு வரை பேருந்துகளை இயக்க நடவடிக்கை தேவை என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப பாதிப்பு வரப்போகுது. எக்கனாமிக்கலி அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப எஃபெக்ட் ஆக போகுது. அதனால பேசஞ்சர் நலனை கருதி அவங்க வந்து அது கோஆபரேட் பண்ணாங்கன்னா நம்மளும் கோஆபரேட் பண்ணி கிராஜுவலி வந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கும். இமீடியட்டா வந்து பெருங்கலுத்தூர் அண்ட் வண்டலூர் வந்து நம்ம இமீடியட்டா அது ஷிஃப்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டோம். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு 50 to 60% வந்து பெருங்கலுத்தூர் அண்ட் வண்டலூர் தாம்பரம் அந்த பக்கம் தான் சோ அந்த பக்கம் தான் ஜாஸ்தி இருக்காங்க. சோ பீப்புள் அங்க ஈஸியா வந்துருவாங்க. பேலன்ஸ் பப்ளிக் தான் நம்ம வந்து அப்படியே பேசஞ்சர்ஸ் இறக்கிட்டு வண்டி எம்டியா தான் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு வர்றோம். அதுல வந்து அந்த பேசஞ்சர்ஸே வந்து இறங்கிட்டாங்கன்னா அவங்களோட காஸ்ட் சேவிங் ஆச்சே. எனக்கு ஒன்றும் மாற்றம் எப்படியும் மெயின்டெனன்ஸ்க்கு நான் அந்த புது இடம் வரைய வரைக்கும் இங்கதான் நான் பண்ணி கொண்டு வந்தாகணும். அப்ப நான் சிட்டி வரைக்கும் நான் வண்டி எம்டியா கொண்டு வர்றது அந்த 10 பேர் வண்டியில வந்து உட்காந்து போனா அவங்களுக்கு என்ன கஷ்டப்பட போறோம். பப்ளிக்கு தான் நம்ம வீணா தேவையில்லாம கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஆயிப்போகுது. அன்னெசரி அவங்களோட காஸ்ட் தான் கூட்டி விடுறோம். அது இல்லாம பண்றதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும்.